ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் அனிமீஸ் வேர்ல்ட் புடிச்சால். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தி ஸ்டெயின்ஸ் கேட் சீசன் 1 எபிசோட் 6. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கன்டினியூட்டி புரியும். இல்லைனா உங்களுக்கு சுத்தமா புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பெரிய சேட்டலைட் வந்து பில்டிங் மேல வந்து உந்துச்சுல, அந்த சேட்டலைட்டை எந்த கண்ட்ரி ஆளுங்களும் இது எங்களோட சேட்டலைட் தான் சொல்லி யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு வரவே இல்லை. இதை பத்தி மீடியாலையும் பிரஸ்லயும் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நேரம், இந்த கீரிய பொண்ணு வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவ வந்து டெக்ஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கா. IBN 5100 எங்கடா இருக்கு, அதை நான் பார்க்கலாமா, அதை காட்டுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம பைப்புலையும் ஆக்குப்பே ரிப்ளையே பண்ண மாட்டான். அவ ஃபீல் பண்ணிட்டே இருக்கா, என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நேரம், இந்த பிரஸ் மீடியா ஆளுங்க வந்து இந்த பொண்ணுகிட்டே வந்து கேட்கறாங்க, நீங்க இந்த டிவைஸை பாத்துருக்கீங்களா, இவ்வளவு பெரிய டிவைஸ், சோ இதை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எந்த கண்ட்ரில இருந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி பேட்டி எடுக்க ட்ரை பண்றாங்க. இந்த பொண்ணு விட்டாதான் போதுன்னு சொல்லிட்டு அப்படியே அலங்கடிச்சு ஓடி வரா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், பெருசா யாருக்கிட்டயும் அதிகமா ஓப்பன் அப் ஆக மாட்டான். மேக்ஸிமம் இவன் பேசணும்னு நினைச்சாலும் எல்லாமே டெக்ஸ்டா தான் பண்ணுவான். அதேதான் நம்ம பையன்கிட்டயும் பண்ணிட்டு இருந்தா. இப்ப பாத்தீங்கன்னா ஆக்குபே, ஆமனோ, அப்புறம் வந்து நம்மளோட ஹேக்கர், இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆமனே வந்து கொஞ்சம் வெளி ஊர்ல இருந்து வந்திருக்கனால இவளுக்கு பெருசா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் தெரியாது. அதனால நம்ம ஆக்குபே என்ன பண்றான்னா, இவளுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் வாங்கி தரலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரான். அவளும் இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்டா இருக்கு, இந்த மாதிரி நம்ம சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பயங்கர பிரேஸா பேசிட்டு இருக்கா. ஆமா, இந்த ஹோட்டல்ல வந்து இதுதான் செம்ம ஃபேமஸ், நாங்க ரெகுலரா வருவோம், நீ கவலைப்படாத, நெக்ஸ்ட் டைம் கூட நான் உனக்கு கூப்பிட்டு ஃபுல் ஸ்பான்சர் யார் பண்ணுவானா, நம்மளோட டாரு பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்றான். டாரு பண்ணுவானா, எல்லா வாட்டி நானே பண்ணிட்டு இருந்தா நீ எப்பயா பண்ணுவேன், போன வாட்டி கூட நான் தான் பண்ணேன், நீ காசு கூட கொடுக்காம ஓடி போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம பையன் போன் எடுத்து காலில் வச்சுட்டு, ஆமா நான் தான் பேசுறேன், ஆக்சுவலா நான் இப்போ இன் ஷார்ட் ஆஃப் ஃபண்ட்ல இருக்கேன், உடனே ஒரு கோடி ரூபா என்னோட ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்ல போடுங்க, அதை வச்சு நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் ரிலேட்டடா பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பில்டப் குத்துட்டுக்கிறான். டேய், அந்த போன்ல யாருமே போன் பண்ணலன்றது எனக்கு தெரியும், சும்மா கதை விடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்க சண்டை போட்டுருக்காங்க, யார் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அந்த ஹோட்டல் அம்மாவும் பாத்துட்டு இருக்காங்க, என்னடா டே நீங்க சாப்பிட்டு போங்கடா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீலா பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் உள்ள என்ட்ரி கொடுக்குறா மயூரி. அப்பா வந்துச்சுரா ஒரு அடிமை, இது காசு குத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மயூரி எல்லாத்துக்கும் பே பண்ணிடுறா. எப்பவுமே அதே தான வேலை, மயூரி தான் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவா இவங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு ஆப்போசிட்ல கிறிசு வரத பார்த்தோன்னா ஆமனை வந்து அவளை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கா. நம்ம பையனுக்கும் யோசிக்கிறான், எதுக்கு இப்ப முறைச்சிக்கிட்டே இருக்கா அவளை பார்த்து அப்படின்னு மாதிரி யோசிக்கிற நேரம், பாருவா ஆமனே உனக்கு லஞ்ச் முடிச்சு எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒழுங்கா வந்து வேலையை பாரு அப்படின்னு மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணு அப்படியே போயிடுறா. இந்த பசங்களும் டைரக்டா மேல போயிடுறாங்க. மேல போயிட்டு இவங்க எல்லாருமே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்துறாங்க. அந்த டிஸ்கஷன்ல நம்ம பைபிள் தான் ஹோஸ்ட். அவன் என்ன சொல்றான்னா, பாருங்கப்பா, இது வரைக்கும் சர்வன் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு, என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன கேஸ் வழியா என்னென்ன நடந்துச்சு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்க போறோம். இந்த பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நமக்குன்னு சில சர்டன் டெர்மினாலஜி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க பண்ணக்கூடிய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து சி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஒரு டிஃப்ரெண்டான நேம் வச்சுதான் அந்த ப்ராஜெக்டை பத்தி நம்ம பேசணும். ஏன்னு சொன்னா இன் ஃபியூச்சர்ல நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ யாருக்குமே இதை பத்தி தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டெர்மினாலஜி பிளான் பண்ணுவோம் அப்படின்றத இவங்களுக்குள்ள எனக்கு டிஸ்கஷனாவே இருக்கு. அப்போ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேம் சொல்றாங்க. ஃபியூச்சர் கேஜெட் வைக்கலாம், இல்லைன்னா ஃபியூச்சர் மேன் வைக்கலாம், ஃபியூச்சர் டைம்னு வைக்கலாம், இல்லைன்னா டைம் ஆஃப் த ஃபியூச்சர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கொட்டேஷன் நேம் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. டிஸ்கஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல குருஸ் என்ன சொல்றானா, இது எதுவுமே வேணா டிமெயில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். டிமெயிலா, ஏன் அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, ஆக்சுவலா இதோட கான்செப்ட் என்ன, நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னா ஒரு 5 நாளுக்கு அப்புறமா வந்து அந்த மெயில் வந்து உழுந்துருது. ஸோ அதே கான்செப்ட் தானே, ஸோ அதனால அது டிமெயிலையும் வச்சுப்போம், நல்லாவும் இருக்கு, யாருக்கும் இது தெரியவே தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்றப்போ ஓகே அதே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்கஷன். இப்போ நம்ம பைபிள் என்ன சொல்றாங்கன்னா, சார் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 50 வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம வந்து கட் டவுன் பண்ணணும்னா நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும், பண்ணா மட்டும் தான் இது வேலைக்கே ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். சரி, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா நமக்கு டெஸ்ட் சப்ஜெக்ட் வேணுமே, அந்த டெஸ்ட் சப்ஜெக்ட் எங்கேயா போறது அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, மயூரி தான் பனானா வச்சிருக்காங்க, பனானா குடுமா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, பனானா ரொம்ப கம்மியா இருக்கு, இதையும் வாங்கிட்டீங்கன்னா நம்ம லஞ்ச் கூட எதுவுமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு பனானா தான் காலி பண்ண போறோம், மத்ததெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு பனானா மட்டும் எடுத்து உள்ள வைக்கிறாங்க. உள்ள வச்சோன்னா ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்னன்னா, நம்ம பையனோட போனுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பணும். அந்த மெயில் அனுப்பினோன்னு இந்த மிஷின் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும், அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும், அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே நடக்கும்ன்றது அந்த ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி பண்றப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம பைப்ல ஸ்டார்ட் ஆனோன்னு திறந்துடுறோம், அதுல இருந்து பயங்கரமா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பனானா அங்கிருந்து மறைஞ்சு போய் இங்க ஆக்சுவலா 3 பீஸ் இருந்ததுல ஒரு பீஸ் மட்டும் தான் உள்ள வச்சாங்க. அதே பீஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா பாஸ்ட்டுக்கு போய் அங்க அப்படியே பச்சையா இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம குருசு யோசிக்கிறா, பரவாயில்லையே, நீ லாஸ்ட் டைம் என்கிட்ட சொன்ன, நீ போய் சொன்னதான் நினைச்சேன், ஆனா உண்மையாவே அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றா.
இந்த பாருமா ஆம்பளைங்க எல்லாம் நம்பணும், முக்கியமா எங்களை நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஆமா ஆமா ரொம்ப பேசாதடா டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ, சரி முதல்ல உன் போன்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பாரு, அதுதான் மெயின் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ போன் எடுத்து பாக்குறேன். அதே மாதிரி 5 நாளைக்கு முன்னாடி போய் விழுந்திருக்கு மெசேஜ். ஆனா இந்த மெசேஜ் எப்படி வந்திருக்குன்னா 2ஆ விழுந்திருக்கு. அதாவது ஒரு கம்ப்ளீட் மெசேஜ் 2 பாதியா விழுந்திருக்கு. இவங்களுக்கு டவுட், எப்படிடா இது 2 பாதியா விழுந்திருக்கு மெசேஜ், ஆக்சுவலா ஒரே டைம்ல தானே அனுப்புறோம். இவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துட்டே இருக்கு, யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி ஓகே, வீட்டுல எதுவும் சாப்பிடறதுக்கு பொருள் இல்ல, நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு நம்ம போய் ஆக்குப்பேவும் அப்புறம் நம்ம டாருவும் சூப்பர் மார்க்கெட் போறாங்க. சூப்பர் மார்க்கெட் போனோம்னா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து டப்பால போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பைப்புல, டேய் என்னடா ஒரு மாசத்துக்கே எடுத்துட்டு இருக்க சாப்பாடு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் வெறும் ஒரு சிப்ஸ் பாக்கெட் நூடுல்ஸ் மட்டும் வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் நீ ரொம்ப பண்றடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமா போயிடுறான் நம்ம பைப்புல டாரு. நம்ம பையன் அங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ஒரு சாப்பாடு ஒண்ணு இருக்கு, பன்னீரோட போட்ட மாதிரி. இதை பார்த்தோன்னு இவனுக்கு ஆக்சுவலா அந்த லிக்விடோட ஞாபகம் தான் வருது. அந்த கிரீன் லிக்விட் மனுஷங்களோட உடம்புல எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அதெல்லாம் பார்த்து இவனுக்கு அப்படியே பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு பெருசா அச்சீவ்மெண்ட் போக போக ரியாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியும். இதை பத்தி நான் மயூரி கிட்ட கூட சொல்லல, அவளுக்கு பாதி தான் தெரியும், மத்தவங்க எல்லாருக்குமே இதை பத்தி தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லி அது யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த டைம்ல இவனை பாக்குறாங்க ஒருத்தவங்க, யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கீரியு பொண்ணு. இவனுக்கு என்னன்னே புரியல, கீரியு இங்க இருக்காளே, என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கறான். இவன் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கா. நம்ம இங்க தானமா இருக்கேன், அங்க போன் நோண்டிட்டு இருக்கிற, என்னாச்சு எப்படி இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கறான். திருப்பி இவன் மெசேஜ் போட்டுட்டு உன் போன் இங்க இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கறான். போன் என்கிட்ட இல்ல, அது வெளியில தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றப்போ டாரு உள்ள வரான். டாரு வந்துட்டு, பாஸ் யார் இந்த பொண்ணு, செம்மையா இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கறான். இதுதான்டா அந்த பொண்ணு IPN 5150 கேட்டுட்டு இருந்துச்சுல என்கிட்ட, அந்த பொண்ணு தான் இவ அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, ஓ அப்படியா, ஹலோ மேடம் என் பேரு டாரு, நான் வந்து ஹேக்கர், பயங்கர ஸ்மார்ட்டான ஆளு, நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க நேரம் அவ கண்டுக்காம அப்படியே போயிடுறான். இது கூட ஒரு பெரிய இன்சல்ட் எனக்கு வேணுமா, ஒரு பொண்ணு கூட எனக்கு கரெக்ட் ஆகலாம், நான் என்ன ஆவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி ஃபீல் பண்ணாத வான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க நேரம் என்ன ஆகுதுன்னா இவங்களை ஸ்டாப் பண்றா. யாருன்னா ஆமனே என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல மேல, ஆனா டப்பு டப்புன்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு, ஓனர் சரியான கான்ல இருக்கான், உங்களுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம பையனும் அவங்க இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், முதல்ல போய் அதை ஸ்டாப் பண்ண சொல்லி நான் கீழே ஓனர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்மளோட பையன் டாரு வந்து மேல அனுப்பிச்சிட்டு நம்ம பையன் போய் ஓனர் கிட்ட பேச போறான். ஓனர் கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி மேல சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது அதனாலதான் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ அந்த ஆள் என்ன சொல்றானா, நீ மேல யானை ஏதாவது கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், டப்பு 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 டப்புன்னு கேட்டுட்டு இருக்கு, ஏதாவது ஒரு பர்னிச்சர் ஏதாவது பொருள் உடஞ்சிச்சுன்னா இந்த லீஸ் அக்ரிமெண்ட் மூலமா உனக்கு மொத்தமா உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிடுவேன்டா அப்படின்னு மாதிரி சொல்லி பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காரு. இல்ல இல்ல அப்படிலாம் ஒன்னாவது நின்றும் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னும் நிறுத்தாம இருக்காளுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆளு சோறு தின்னுட்டு இருக்கான். இவங்க அடிச்ச அடியில மேல இருக்க ஸ்க்ரூ வந்து அப்படியே கலந்து அந்த சாப்பாடுலயே ஊந்துச்சு. அப்படியே காண்டாயி கத்துறான். உடனே நம்ம பைப்புல வேகமா ஓடி வந்துட்டு, என்னடா நடந்துட்டு இருக்கு, நான் தான் நிறுத்த சொன்னேன், திருப்பி திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கான். டாரு சொல்றான், நான் எப்பயோ சொல்லிட்டேன்டா இந்த பொண்ணு தான்டா நிறுத்தாம பண்ணிக்கினே இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லவும், உனக்கு என்னமா பிரச்சனை, சாவு அடிக்காதமா, முதல்ல ஆஃப் பண்ணி தொலைமா இது அப்படின்னு சொல்றப்போ, நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் வான்னு சொல்லிட்டு அவ வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுல்ல, அதாவது ஒரு 5 நாளுக்கு அப்புறமா போய் தான் மெசேஜஸ் எல்லாம் வந்து உள்ள ஆரம்பிக்குது, அது கூட பாதியா உள்ள ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அவர் விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கா. என்னன்னு பார்த்தா, நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றப்போ ஒரு செகண்ட்ன்றது ஒரு அவர் கணக்குல வருது. நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோட் ஆகி வந்துட்டு இருக்கு. அதனாலதான் மெசேஜ் வந்து 2 பாதியா உழுது. மெசேஜோட கண்டென்ட் பெருசாக அந்த செகண்ட்ஸ் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டோன்னே ஓகே அதனால கூட இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கு, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த டிஸ்கஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம பையன் மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே அந்த கிரீன் கலர் பச, அதாவது மனுஷங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதோட விஷயம் எல்லாமே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அப்படியே அவனுக்கு அப்படியே பிளாங்க் ஆகுது. பார்த்தா அவன் வந்து ஒரு பிளாக் ஹோலுக்கு மேல அப்படியே இருக்கான் ஸ்பேஸ்ல. அவனுக்கு எதுவுமே புரியல, நான் எப்படி இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிக்கிற நேரம் அப்படியே அந்த பிளாக் ஹோல் கிட்ட போறப்போ அந்த பிளாக் ஹோல் அவனை அப்படியே உள்ள இழுக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, நான் எப்படி பிளாக் ஹோல் கிட்ட வந்தேன், என்ன நடக்குது இங்க, ஒருவேளை நான் இறந்து போயிடுவேன் நான் பிளாக் ஹோல் வழியா அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரம் இவன் கை அப்படியே பச்சையா மாறுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ செத்துருவோமா நம்ம அப்படின்னு மாதிரி சொல்லி அலறி அடிச்சு எழுந்திரிக்கிறான். பார்த்தா அவன் தூங்கிட்டு இருந்தான் அவ்வளவு நேரம். யாரா அது போன் பண்ணிருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லி போன் எடுத்து பாக்குறான். போன்ல பார்த்தா மெசேஜா வந்து ஊந்திருக்கு. யாருக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி பாக்குறப்பதான் அந்த கீரிய பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்கா. என்னன்னா, நான் இந்த மாதிரி கேட்டிருந்தேன் டிவைஸை பத்தி நீ எதுவுமே சொல்லல, அதனால அவன் வீட்டுக்கே வந்துட்டான், வீட்டுக்கு வெளில தான் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லி மெசேஜ் போட்டு வச்சிருக்கா. ஐயோ இந்த பொண்ணு வேற சாவடிக்கிறாளே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா இவன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா. என்னமா அவன் பிரச்சனை, எதுக்காக நீங்க வந்து என் உயிர் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, எனக்கு அந்த டிவைஸை பார்க்கணும், அதை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றேன். சரி ஓகே ஒரே ஒரு வாட்டி தான் காட்டுவேன், வந்து பாத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்றப்போ உள்ள விடுறான். அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து அப்படியே உத்து பாக்குற டிவைஸை பார்த்துட்டு திருப்பி உனக்கு மெசேஜை போடுறான். என்னன்னா, இந்த டிவைஸை நான் போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே எடுத்துக்கோ,
ஆனா என்னோட ஃபேஸ் மட்டும் கவர் ஆகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கிறா. போட்டோ எடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து டெக்ஸ்ட் பண்றான். என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி இது கடன் கொடு, இதை நான் வந்து ஒரு 2 நாள் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி கொடுத்துறேன், பிளஸ் இது கேரி பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்றான். ஏய் முன்னாடி நினைச்சுன்னுக்குற, எல்லாத்தையும் மெசேஜ்லயே பண்ணா நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவேனா? அதெல்லாம் கிடையாது, ஒழுங்கா நேர்ல கேள்றீங்க என்கிட்ட அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, சரி நான் கெஞ்சி கேட்கறேன், எனக்கு இந்த டிவைஸை மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, உடனே நம்ம போய் ஆக்குப்ப என்ன சொல்றான்னா, என்னால உனக்கு கடன் எல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கே ஒருத்தவங்க கடன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நான் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு திருப்பி அவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு மாதிரி சொல்றான். உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிரியூ கேட்கறா. இது ஆக்சுவலா ஒரு கோவில்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மூலமா இது கிடைச்சிச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க நேரம் டாரு உள்ள வரா. வந்துட்டு, பாஸ் நீங்க அப்பதான் அந்த பொண்ணை பேசிட்டு நீங்க அதுக்குள்ள கரெக்ட் பண்ணி ஆஃபீஸுக்கு கொண்டு வந்துட்டீங்களே, திறமையான ஆள் தான் நீ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா டைம் மிஷின் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கான். அதாவது பாஸ்ட்ல நம்ம மெசேஜ் அனுப்பணும் அந்த ஈவெண்ட்டை பத்தி எல்லாம் பேசுற நேரம் இந்த பொண்ணு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. அவ என்ன கேட்கறானா மெசேஜ்ல, அப்போ உங்களால பாஸ்ட்டுக்கு மெசேஜ் அனுப்ப முடியுமா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கறா. இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, அவன் என்ன மீன் பண்றான்னா, இப்படி ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ற அப்படின்னா அது பாஸ்ட்ல தானே உனக்கு தெரியும், அதை வந்து நீ இப்பயே கரெக்ட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றான் அப்படின்னு மாதிரி சமாளிக்கிறான் நம்ம பைபிள்ல. இப்ப பாத்தீங்கன்னா குரசு மயூரி 2 பேரும் உள்ள வராங்க. உள்ள வரப்போ அவங்களும் டைம் மிஷின் ரிலேட்டடாவே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. மயூரி என்ன சொல்றான்னா, இந்த வாட்டி நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு நிறைய பழத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க செம்மையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அவ மட்டும் இல்ல, நம்மளோட குரசும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கா. டைம் மிஷினோட லூப் போல அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இந்த பொண்ணு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா. ஓகே நீங்க டைம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரம் நம்ம பையனுக்கு புரிஞ்சிச்சு, சரி இந்த பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இவளை வெளில விடக்கூடாது. அதனால என்ன பண்றான்னா, அவளுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ எங்க சயின்ஸ் லேப்ல ஒரு மெம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். அவளோட நம்பர் வந்து 005 சொல்றான். ஆக்சுவலா என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு நம்பர் வச்சிருக்கான். இவனுக்கு வந்து 001, அதுக்கப்புறம் வந்து டாருக்கு வந்து 002, அதுக்கப்புறம் இந்த மயூரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 003, இப்ப புதுசா சேர்ந்த குரசுக்கு வந்து பார்த்தா 004, இப்ப இந்த பொண்ணுக்கு 005. சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே டெஸ்டினேஷன் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ எங்க கூட தான் இருக்க போற கம்ப்ளீட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ இந்த பொண்ணு ஒரு மாதிரி கூச்சமா ஃபீல் ஆயிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை நாளைக்கு பார்க்கலாம். அண்டர் தென் பை ஃப்ரம் யூ ஹரிகரன் from Manimi Sor Production. Thank you.